ஹலோ உறவுகளே, வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக சோயா சங்க்ஸ் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கீ ரைஸ், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திக்கு நடுவில் வச்சும் ரோல் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேங்க. நான் இந்த சைஸில் சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாக கூட எடுத்துக்கலாம். நான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா கொதிச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே இப்போவே சோயா சங்க்ஸ்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சோயாவில் உப்பு சேர்ந்துருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது 5லேருந்து 10 நிமிஷம் வரை ஒரு மூடி போட்டு இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சோயா சங்க்ஸ் சாஃப்டாக ஆயிடுச்சு, பாதியெல்லாம் வெந்தும் இருக்குது. இதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு திரும்பவும் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லா சோயா சங்க்ஸையும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இனி அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயில் இருக்க ஈரத்தெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிடலாங்க. இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மீடியமாக சூடான பிறகு 10லேருந்து 15 வெத்தல் மிளகாய் சேர்த்துக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்குறாருன்னா காரத்திற்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிளகாயெல்லாம் எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். மிளகாய் நல்லா டார்க் ரெட் கலரில் உப்பலாக வரணுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இந்த நேரத்தில் இதை வெளியே எடுத்துடலாம். மிளகாய் கருத்துடக்கூடாதுங்க. இனி அடுத்ததாக ஃப்ளேமை குறைச்சி வச்சிடலாம். 1/4 கப் அளவு தேங்காயை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். தேங்காயோட சோயா சங்க்ஸ் வறுவல் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ரோஸ்டான தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் வறுபட்டு அதோட ஈரப்பதம்லாம் குறைஞ்சி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூவும் கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்து நல்லா தேங்காயோட சேர்த்து வதக்கணும். இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் தேங்காயோட சேர்ந்து இருக்கணும். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ரொம்பவே மெல்லிசாக கட் பண்ண சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா பக்குவமாக வதக்கிக்கிறணும். இது லேசாக வதங்கினா போதும், நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மாற வேணாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட உப்பு சேர்க்கும்போது சட்டுன்னு வதங்கும். இப்போ 1 நிமிஷத்துலேயே வெங்காயம் வதங்கி பாதி அளவு குறைஞ்சிருக்கு. லைட்டாக கலரும் மாற தொடங்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து திரும்பவும் லேசாக கிளறி விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இனி அடுத்ததாக சோயா சங்க்ஸ்க்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா அரைச்சிக்கலாம். ஈரமில்லாத ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே கிறிஸ்பியாக வறுத்து வச்சு வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்து அதே அளவில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். இந்த குருமிளகும் சோம்பும் தான் கறியோட சுவையில் சோயா சங்க்ஸ் ஃப்ளேவரே மாற்றிடும். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மிக்சியில் எந்தளவு முடியுமோ பவுடராக அரைச்சிக்கிறணும். இப்போ பாருங்க, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திரித்திரியாக இருக்குது. இந்த பக்குவம் தான் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். இனி அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்கு. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறலாங்க. கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து கிளறி விடணும். குருமிளகும் சோம்பும் வறுக்காமல் அரைச்ச மசாலாங்க. அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கிளறி விடணும். அடுத்ததாக 1 கப் தண்ணியை மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். திரும்பவும் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சோயா சங்க்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயத்துலேயும் சேர்த்துருக்கோம். இப்போது மசாலாவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ளேமை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவுலே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்ச சோயா சங்க்ஸ் கூட ஒரு தக்காளியை இதே மாதிரி வட்டமாக கொஞ்சம் கனமான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை மசாலாவோட சேர்த்து கிளறி விடணும். சோயா சங்க்ஸ் சேர்த்த உடனே கிரேவியெல்லாம் வற்ற தொடங்கும். ஏன்னா சோயா சங்க்ஸ் மசாலாவெல்லாம் உள்ளே இழுத்துருங்க. அதனால தான் இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு நல்லா பக்குவமாக கிளறி விடுங்க. நம்ம சேர்த்த கிரேவியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விடணும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா மசாலாவோட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா சோயா சங்க்ஸ் கிரேவியாக மாறிடும். நான் சோயா சங்க்ஸ் வறுவல் செய்கிறதுனால மசாலாவெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிற வரை கிளறி விடுறேங்க. இப்போ இதை மூடி போட்டு அடைச்சி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இடையில 2-3 தடவை திறந்து பார்த்து விட்டு விட்டு கிளறி விட்டேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோயா சங்க்ஸ் வறுவல் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியிலே பொடி பொடியாக கட் பண்ணிட்டு தூவி விடுறேங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சோயா சங்க்ஸ் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி சர்வ் பண்ணிடலாம். பரோட்டா, சப்பாத்தி, பூரி கூடலாம் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோயா சங்க்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வறுபட்ட தேங்காய் கூட சோயா சங்க்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புது புது ரெசிபீஸ்லாம் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.